இந்த மாதிரி நேரத்துல கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றது நம்ம குடும்பத்துக்கு அழகா? சொல்லுங்க. வாங்க அண்ணி. ஐயோ, இவ ஸ்கோர் பண்ணிட்டே போறாளே. திட்டம் போட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டு நம்மளே கூப்பிட வச்சிருவா போல இருக்கு. அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. நாமளும் பெர்ஃபார்மன்ஸை போட்டுற வேண்டியதான். ஆமா அண்ணி, நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். நாங்க பேசினதெல்லாம் தானே உங்க மனசை கஷ்டப்படுத்துச்சு. நாங்க பேசினது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுங்க. நானும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. ஏமா பவித்ரா, எவ்வளவு தன்மையான பொண்ணு நீ. யாரு என்ன சொன்னாலும் கேட்டுப்ப. இப்ப ஏமா இவ்ளோ கோவம் உனக்கு? சம்பந்தி அம்மாவே வந்து கூப்பிடுறாங்க. உன் தம்பி பொண்டாட்டிங்களும் மன்னிப்பு கேக்குறாங்க. கொஞ்சம் யோசிமா. எதுக்குமா பிடிவாதம் பிடிக்கிற? கிளம்பி போமா. பவித்ரா, ஆள் ஆளுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேலயும் வீட்டுக்கு வான உன் காலில் விழுந்து கெஞ்சணுமா? அவ்வளோ என்னடி உனக்கு பிடிவாதம்? நீ முதல்ல கிளம்பு. வா, வீட்டுக்கு போலாம். எழுந்துரு. வா வா, எழுந்துரு. எழுந்துருமா. வா 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 வா, போலாம். வா பவித்ரா. என்னதான் மாப்பிள்ள நடந்துச்சு? ஏன் பவித்ராக்கு இப்படி ஆச்சு? எனக்கும் ஒன்றும் தெரியல. நான் டாக்டர், என் பொண்ணுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்களுக்கு பரவாயில்ல, நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க எதுவும் பயப்பட தேவையில்லை. டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? எதனால அவ மயக்கம் போட்டா? அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல. என்ன டாக்டர் சொல்றீங்க? வயித்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? நல்லா தானே இருக்கு. கரெக்டான நேரத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம். டாக்டர் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு போறாங்க. என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? சம்பந்தி, அது வந்து அத்தை, நைட்டு நாங்க வீட்டுல சண்டை போட்டு கிளம்பும் போதே அவ ரொம்ப டயர்டா தான் இருந்தா. வீட்டுக்கு வந்து மயங்கி விழுந்துட்டா. ஐயோ, அவ ரொம்ப டென்ஷன் ஆனதுனால வீக்காகி மயங்கி போயிட்டாலும் நினைச்சு நான் உடனே போய் மருந்து மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டினேன். அந்த சாப்பாடு தான் எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னே புரியல. என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி சாதாரணமா சொல்றீங்க? இப்படி கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு கடையில இருந்து தான் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா? அத்தை, பவித்ராவை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்ல. நாளையில இருந்து உங்க பொறுப்புல ஒரு கடை இருக்கும். ஆனா அந்த கடையில எதுவுமே நீங்க தலையிடக்கூடாது. இருக்காது மாப்பிள்ள. உள்ள வாமா. உள்ள வாமா. சித்தி சொல்றேன்ல, உள்ள வாமா. மாப்பிள்ள வாங்க. அக்கா, தண்ணி குடி. இல்ல பரவாயில்ல. அண்ணி, நான் பண்ணது தப்புதான். உத்தம அண்ணனை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. பவி, கூட்டு குடும்பம்னா சில வாதங்கள், சில பிரச்சனைகள் வரும். ஆனா
நாம தான் அதை பொறுமையா கையாளணுமா. இங்க பாரு, தான் பண்ணது தப்புன்னு வான்மதியும் மன்னிப்பு கேட்டுட்டா. அண்ணாமலையும் மாப்பிள்ளைக்கு ஒரு கடையோட முழு பொறுப்பையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதாம்மா. உட்கார்ந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இத பார் பவித்ரா, எங்களுக்கு உங்க சந்தோஷத்தை விட கடையோ அந்த ஆபீஸும் முக்கியம் இல்ல. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு கடை போட்டு கொடுத்துருந்துருப்போம். சரி, அதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டீங்க. மாப்பிள்ள, அவதான் சின்ன பொண்ணு, அவசரப்பட்டு வீட்டை விட்டு போகலான்னு சொன்னோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். உங்களுக்கு நாங்க இங்க என்ன குறை வச்சோம்? எங்களுக்கு கௌதம் வருண் எப்படியோ அப்படிதான் நீங்களும். இல்லம்மாமா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து பவித்ரா வார்த்தையை நான் மீறினதில்லை. அவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி மாமா அதை மீற முடியும்? எனக்கு எல்லாமே பவித்ரா மட்டும்தான். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையா கையாளணும், சரியா? உன்னை விட்டுட்டு எங்களால எப்படிமா இருக்க முடியும்? இனிமே இத மாதிரி பண்ணாத. இப்ப பாரு, என் அஸ்திவாரத்தையே அசைச்சு பார்த்தல்ல உன்ன. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, சொல்றத கேளுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, உங்க பக்கமே இனிமே வரமாட்டேண்ணா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், சத்தியமா சொல்றேன். எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா, இனிமே உங்க பேச்சுக்கே வரமாட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா அண்ணா, இனிமே நான் உங்ககிட்ட பிரச்சனை எல்லாரும் வாங்க. பண்ண மாட்டேண்ணா. ப்ளீஸ்ண்ணா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் இந்த ஒரு வாட்டி. அண்ணா, நீங்க இருக்க பக்கம் கூட வரமாட்டேன். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? என்ன விஷயம் மாப்ள? இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ தெரியலையே. அது ஒண்ணு இல்ல அத்தை, இந்த வீட்டோட மூத்த மருமக இருக்காங்களே வான்மதி, அவங்கள பத்தின விஷயம் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். வான்மதிய பத்தியா? என்ன விஷயம் மாப்ள? அது வான்மதி இருக்காங்களே அவங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா. இருங்க மச்சான், சொல்றேன்.